தமிழ்நாட்டில் மஞ்சள் விலை அதிகரித்து வருவதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ள ஈரோடு விவசாயிகள் இழப்பை தடுக்க குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக அளவில் 80% மஞ்சள் உற்பத்தி இந்தியாவில் உள்ளது. மராட்டிய மாநிலம் சாங்லி, தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத் மற்றும் தமிழ்நாட்டின் ஈரோட்டில் தரமான மஞ்சள் சந்தைகள் உள்ளன. இந்நிலையில் அண்டை மாவட்டங்கள் மட்டுமின்றி கர்நாடகாவில் இருந்தும் மஞ்சள் மூட்டைகள் ஈரோடு சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன. இதனால் கடந்த 2 ஆண்டாக விலை நிலையாக இருப்பதால் மஞ்சள் சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். முதல்ல 2 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குவிண்டால் 8000 6000 விற்றுது. அதனால் வெகு பேர் மஞ்சள் விட்டுட்டு வேறு பயிருக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி விற்கிறனால இன்னும் மஞ்சள் கூடுதலாக போடுவாங்க. இதே ரேட் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் மஞ்சள் விவசாயம் பண்ண முடியும். ஈரோடு மாவட்டத்தில் 2019 முதல் 2022 வரை சராசரியாக 4000 ஹெக்டேர் பரப்பளவும் 2023இல் 2000 ஹெக்டேர் பரப்பிலும் சாகுபடி செய்யப்பட்ட மஞ்சள் நடப்பு பருவத்தில் சுமார் 5000 ஹெக்டேர் அளவிற்கு பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக மஞ்சள் விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் அதிகரித்து 16500 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். முன்னது 20000ங்கிறது கட்டுவலி ஆகாது. ஏதோ ஏக்கருக்கு ஒரு 30 சட்டை அந்த மாதிரி 35 சட்டை ஆனால் 20000ங்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. இல்லை ரொம்ப கம்மியாகிட்டுன்னா 20000ங்கிறது ரொம்ப கம்மிங்க. அதனால் இது விலை இந்த விலையில் கட்டுவலி ஆகாது. குறைஞ்சபட்ச ஆதார விலையே கவர்மெண்ட்டே ஒரு 20000 நிர்ணயம் பண்ணி அதுக்கு மேலே எப்படியோ அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுடைய வேண்டுகோளுங்க. 10 மாத கால மஞ்சள் சாகுபடிக்கு ஏக்கருக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு ஆவதாக கூறும் விவசாயிகள் விலை வீழ்ச்சியடையும் போது பாதிக்கப்படுவதாக கவலை தெரிவிக்கின்றனர். எனவே இதனை தடுக்க கரும்பு, நெல்லை போன்று மஞ்சளுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலையை அரசு நிர்ணயிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் ஈரோடு செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.